மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் 34. ஆதி ஏன் இன்னும் அழைக்கவில்லை என்று மிருணாளினி யோசித்து கொண்டிருக்கும் போதே அவளுக்கு ஆதியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அவளையும் அறியாமல் ஒரு புன்னகை இதழில் அரும்ப அதனை ஏற்று பேசினாள். ஹலோ மேடம், மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா? நான் கவனிக்கல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஓ, புன்னகைத்தான் அவன். என்ன மேடம், நம்ப மாட்டீங்களா? நிஜமாக தான் சொல்கிறேன். என்னோட தங்கச்சி ஊரில் இருந்து வந்திருக்கா. அதான் ஒரே ஜாலி இங்க. நீங்கள் கூட நேற்று அவகிட்ட பேசுனீங்களே. ஓ, அவங்களா? அவள் வந்தாலே அப்படிதான். வீட்டில் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். எல்லாருக்கும் அவன்னா ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டு முதல் பெண் குழந்தை அவ. சின்னதாக சிரித்து விட்டான் ஆதி. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது எனக்கு என் ஞாபகம் வருது. புரியல, இருங்க சொல்கிறேன். என் தங்கச்சியை ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துருக்கோம். அவன் அதுக்கு முன்னாடியே என்னோட ஃப்ரெண்டு தான். ஓ, அவன் முதல்ல என்கிட்ட பேசும்போது இப்படி நான் பேசுகிற மாதிரி பக்கம் பக்கமாக பேசுவான். நான் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி அவ்வளோதான் சொல்லுவேன். அதில் அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அதான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு, சிரிப்பும் வந்துடுச்சு. ஓஹோ, ரொம்ப கஷ்டம் மேடம் உங்கள் கூட. பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் அவன். ஏன் சொல்கிறான் என்று புரிந்து அவள் இதழில் மீண்டும் மென்னகை அரும்பியது. பேசாமல் நான் அபி கூட கான்கால் போடவா? ஏன்? அவன்கிட்ட மட்டும்தான் சென்டென்ஸாக பேசுகிறீங்க, என்கிட்ட வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் மட்டும்தான் வருது. அதை கேட்டு நன்றாகவே அவள் இதழ் விரிந்தது. டேய் மச்சான், யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருக்க? வா, சும்மா பைக்கில் ரவுண்ட்ஸ் போகலாம். நிதிஷ் ஆதியிடம் கேட்க 2 மினிட்ஸ் வரேன், நீ போ என்று அவனை துரத்தினான். ஏன், இங்கே நான் நிற்கக்கூடாதா? அப்படி என்ன பர்சனல் கால்? டேய் என்று பல்லை கடித்து அவன் முதுகில் கை வைத்து தள்ளிவிட்டவன் போடா என்றான். தாடையை தடவியபடி ஒன்றும் சரியில்லையே என்றவாறே சென்றான் நிதிஷ். அவன் சென்றதும் நீங்கள் சொல்லுங்க மேடம் என்றான் ஆதி மிருணாளினியிடம். யாரு சார் அது? ஒருத்தர் ஃபோன் பேசும்போது இப்படி இன்டீசெண்டாக பண்ணுறது? சச்சே, நான் சொன்னேன் இல்லை, என்னோட தங்கச்சி ஹஸ்பண்ட், என்னோட ஃப்ரெண்ட். அவன்தான் சும்மா என்கிட்ட விளையாடுறான். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அப்புறம் சாப்பிட்டாச்சா? நீங்கள்? அதெல்லாம் எப்போவோ ஆச்சு. இப்போ டைஜஸ்டே ஆகியிருக்கும். ஓ, டேய் மச்சான், எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் வா. அப்படி யார் கூடடா பேசிக்கிட்டு இருக்க என்றவாறே மீண்டும் அங்கே வந்த நிதிஷ் ஆதியின் கையில் இருந்து ஃபோனை பறித்து பார்த்தான். டேய் மாப்ள, இருடா என்ற ஆதி கத்தி கொண்டிருக்கும் போதே அழைப்பில் யார் என்று பார்த்தான் நிதிஷ். அங்கே மினி என்று இருக்கவும் ஒரு நொடி திகைத்தவன் அதனை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ஃபோனை காதில் வைத்து பேச ஆரம்பித்தான். ஹலோ மேடம், இப்போ ஆதி சார் கொஞ்சம் பிஸி. நாங்கள் வெளியே போகிறோம். நாங்கள் சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவோம். நீங்கள் அப்புறமா நிதானமாக பேசிக்கோங்க, சரியா என்றான் சடசடவென்று. டேய் ஏண்டா இப்படி பண்ணுற என்று வெளியில் கூறியவன் அவன் சட்டையை பிடித்து உலுக்கி கொண்டே, அவளே வார்த்தையை எண்ணி எண்ணி பேசிக்கிட்டு இருக்கா, இவன் வேற உயிரெடுக்கிறானே என்று மனதிற்குள் திட்டிக்கொண்டு இருந்தான். சொன்னது புரிஞ்சுதா மேடம்? கட் பண்ணுங்க என்றான் நிதிஷ். ஹலோ சார், ஒரு நிமிஷம் என்றாள் மிருணாளினி அழுத்தமாக. அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் மனதிற்குள் சில விஷயங்களை கணக்கிட்டு இருந்தாள். உரிமையாக ஆதியிடம் இருந்து ஃபோனை பறிக்கிறான். நான் ஆதி சார் என்று அழைப்பது இவனுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தாள். ஆதி நிதிஷிடம் இருந்து ஃபோனை வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்க அவனிடம் தராமல் போக்கு காட்டிக்கொண்டே மிருணாளினியிடம் பேசிக்கொண்டிருந்தான் நிதிஷ். என்ன சார், நீங்கள் தானே அந்த சூப்பர்? ஒரு நொடி திகைத்தான் நிதிஷ். எப்படி கண்டுபிடிச்சா என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே, ஆதி சார் கிட்ட சொல்லவா? ராகம் இழுத்து அவள் கேட்டாள். ஹிஹி என்று இழித்து வைத்தான் நிதிஷ். ஓ, ஆதி சார் கிட்ட பேசணுமா? சரி பேசுங்க என்று ஆதியிடம் ஃபோனை கொடுத்து விட்டு, மச்சான், எனக்கு லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு அரை மணி நேரம் தொங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஊர் சுற்றலாம், சரியா என்று விட்டு, அரை மணி நேரம் போதும் தானே என்றான் சத்தமாக. இங்கே மிருணாளினி அதை கேட்டு சிரித்து விட்டாள். என்னடா போதுமான்னு என்கிட்ட கேட்குற என்றான் ஆதி புரியாமல். இல்லடா, தலை வலிக்குதுன்னு சொன்னேன் இல்லை, அரை மணி நேரம் தூங்குனா சரியாக போயிடும் இல்லைன்னு உன்கிட்ட கேட்குறேன். வேற ஒன்றும் இல்லை, நீ பேசு மச்சான் என்று வெளியே நல்ல பிள்ளையாக சொல்லிவிட்டு உள்ளே கடுப்போடு அங்கிருந்து சென்றான். எதிரில் அபி வர அவன் முடியை கொத்தாக பிடித்து இழுத்து யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்றான். என்ன ஆச்சான், என்ன ஆச்சு? தலையிலிருந்து கையை எடுங்க, என்னோட ஹேர் ஸ்டைல் களைஞ்சிடும். போடா இவனே என்று அதற்கு மேல் சொல்லாமல் நிறுத்த, அத்தான் ஸ்டாப், பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு என்றான்.
அதனால தாண்டா நானும் கம்முன்னு இருக்கேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை அத்தான்? இன்டீரியர் பண்ணுறேன்னு நேற்று ஒரு பொண்ணு வந்துச்சே. ஆமாம், அவங்களுக்கு என்ன என்ற கண்கள் சுருக்கி தலை சாய்த்து சந்தேகமாக நிதிஷை பார்த்தான். உண்மையை சொல்லு, நிஜமாவே உங்கள் அண்ணனுக்கு நேற்று தான் அவளை தெரியுமா? திகைத்தான் அபி. ஏன் அத்தா அப்படி கேட்குறீங்க? கேட்டதுக்கு பதிலை சொல்லுடா. ஆமாம் அத்தா, நேற்று தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நான் தான் அவங்க 2 பேருக்கும் இன்ட்ரோவே கொடுத்தேன். நெற்றியில் விரல் வைத்து தேய்த்து கொண்டே கூறினான். நம்புற மாதிரியே இல்லையே. என்ன அத்தான், நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்களுக்கு தெரியாததா எனக்கு தெரிஞ்சிட போகுது என்று விட்டு சத்தமில்லாமல் அங்கிருந்து நழுவி விட்டான் அபி. மேடம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். எப்பவும் ரொம்ப உரிமையாக பழகுவோம். அதான் அவன் அப்படி ஃபோனை பிடுங்கி பேசிட்டான் என்று மிருணாளினியிடம் சமாதானம் செய்து கொண்டிருந்தான் ஆதி. அதை விடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றாள். ஆமாம், மற்றவங்கள பற்றி நமக்கு எதுக்கு? ஆ, திகைத்தாள் அவள். நீங்கள் உங்கள் விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், அதுக்கு தான் கால் பண்ணேன். ஏன் அப்படி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க? இன்னைக்கு நான் சொன்னதுக்கப்புறம் எத்தனை விஷயத்தை ரசிச்சிங்க? அதனால் உங்களோட ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சா? அதையெல்லாம் சொல்லுங்க. ஓ, இதை பற்றி தான் சொல்கிறாரா? நாம் தான் தவறாக நினைத்து விட்டோம் என்று தனக்குள் ஆசுவாசம் மூச்சை விட்டு கொண்டாள் மிருணாளினி. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒழுங்காக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ தான் வேற மாதிரி திங்க் பண்ணிக்கிற என்று அவள் மனசாட்சி இடித்தது. ஹலோ மேடம், லைனில் இருக்கீங்களா இல்லையா? ஆ, இருக்கேன் சார். அப்போ சொல்லுங்க. அவள் எதுவும் சொல்லவில்லை. சரி, என்கிட்ட சொல்ல வேண்டாம். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு டைரி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எத்தனை விஷயத்தை ரசிச்சிங்க அப்படின்னு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தினம் தினம் அதோட எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணிக்கை கூட கூட உங்கள் மனசில் இருக்கிற அழுத்தம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? அப்புறம் வேற என்ன சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? நீங்கள் தினமும் நிறைய ரசிப்பீங்களோ? அஃப்கோர்ஸ். அப்போது இன்னைக்கு நீங்கள் ரசித்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாமே. ஓ, சொல்லலாமே என்றவன் சிறு புன்னகையோடு சொல்லத் தொடங்கினான். மதியம் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தானும் கொஞ்ச நேரம் உறங்கலாம் என்று மகளின் அறைக்குள் வந்தார் நாயகி. வந்தவர் மிருணாளினியை கண்டு திகைத்தார். என்ன இவ ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா என்று சத்தமாகவே புலம்பியபடி அவள் கையில் இருந்து செல்போனை பறித்து டேபிளின் மேல் வைத்தார். அயர்ந்து உறங்கும் தன் மகளின் தலையை கோதி நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அவள் அருகில் சென்று அவரும் படுத்து கொண்டார். நாயகி புலம்பியது அங்கே ஆதியின் காதில் விழ, அடிப்பாவி, நான் பேசுறது என்ன தாலாட்டு பாடுற மாதிரியா இருக்கு? தூங்கிட்ட? அழைப்பை துண்டித்தவாறு கோபமாக கேட்டான். ஆனால் அதற்கு நேர்மாறாக அவன் இதழில் புன்னகை அரும்பியிருந்தது. நிதிஷை தேடிச் செல்ல அவனோ தோட்டத்தின் மாடிப்படியில் அமர்ந்திருந்தான். ஆதி வருவதை கண்டதும் ஃபோனை எடுத்து காதில் வைத்து கொண்டவன், சாரி சார், நான் யாரையும் நம்புறதில்ல. நிமிஷத்தில் நம்மளையெல்லாம் தூக்கி போட்டுடுறானுங்க. அதனால் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் எனக்கு பெட்டர். அவன் போக்கில் அவன் சொல்லி கொண்டு இருக்க வேகமாக அவன் அருகில் இருந்து அவன் கையில் இருந்த செல்போனை பறித்தான் ஆதி. வராத காலில் எவ்வளவு நேரண்டா பேசுவ என்றான் சிரித்து கொண்டே. அவனோ முகத்தை திருப்பிக் கொண்டான். என் செல்ல மாப்பிள்ள, கோபமா இருக்கியா என்றவாறே அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க போக அவனிடம் தன் கன்னத்தை காட்டாமல் போக்கு காட்டிக்கொண்டே திமிரினான் நிதிஷ். அவனை அப்படியே பின்னால் தள்ளி அவனை கட்டி பிடித்து கொடுக்க போக அவன் இவனை தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிட்டதில் விலகாமல் உடும்பு பிடியாக நிதிஷை பிடித்து கொண்டிருந்தான் ஆதி. இவன் விடாமல் பிடித்திருக்க அவனோ பிடித்து தள்ள முயற்சிக்க இருவரும் கட்டி புரண்டு கொண்டு இருந்தார்கள். டேய், சி, என்னடா பண்றீங்க 2 பேரும் என்றான் கிரி இருவரின் முதுகிலும் ஒரு அடியை வைத்து. மாமா, பேசாம போங்க என்றான் நிதிஷ். ஆமா ஆமா, பேசாம போங்க சித்தப்பா, இல்லைன்னா சேதாரம் உங்களுக்குத்தான் என்றான் ஆதி சிரித்து கொண்டே. அவன் தலையில் அடித்து கொண்டு சென்று விட இருவரும் கட்டிப்பிடித்து உருண்டார்கள். இருவருமே உடற்பயிற்சி செய்து உடலை திண்மையாக வைத்திருப்பவர்கள். இருவரும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதற்குள் வீட்டின் வாண்டுகள் அங்கே கூடிவிட்டன. இருவரில் யார் ஜெயிப்பார்கள் என்று ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க ஆதி நிதிஷின் கன்னத்தை அழுத்தமாக பற்ற முயற்சித்தான். நிதிஷ் வேகமாக அவன் கையை தட்டிவிட அது அங்கே இருந்த இரும்பு கேட்டில் மோதியது. மோதிய வேகத்தில் அவன் கையில் இருந்த காப்பு துண்டாகி கீழே விழுந்தது. ஏய், பார்த்து பார்த்து, என்னடா கையில் காயமாயிடுச்சா? அவசரமாக நிதிஷ் ஆதியின் கையை பிடித்து பார்க்க அவனோ துண்டாகி கீழே விழுந்த காப்பை கையில் எடுத்து கலங்கிய வெடிகளோடு பார்த்து கொண்டு இருந்தான். 2 கைகள் இணைந்தது போன்று இருந்த அந்த காப்பு இணைந்திருந்த 2 கைகளுக்கிடையே உடைந்து தனித்தனியாகி கிடந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம்.